அனைவருக்கும் வணக்கம். யூனிக் எக்ஸ்போர்ட் என்ற போலி நிறுவனத்தில் பல லட்சங்களை முதலீடு செய்து ஏமாந்த மக்களில் பல பேர் எங்களது செயற்குழு உறுப்பினர்களை தொலைபேசி வாயிலாகவும் நேரிடையாகவும் தொடர்பு கொண்டு தன் புகழை தானே பாடிக்கொண்டு தன்னை உலகமகா யோகியர் என்று பேசும் ஈரோடு பழனி மீது புகார் கூறி வருகின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரை காணொளியில் பதிவேற்றம் செய்ய இயலாத கடுமையான வார்த்தைகளால் திட்டி தீர்க்கின்றனர். மேலும் அந்த நயவஞ்சகன் பழனிக்கு ஒரு சரியான பாடம் புகட்ட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களிடம் ஆலோசனை கேட்கின்றனர். அவர்கள் பேசிய ஆடியோ அனைத்தும் எங்களிடம் பதிவில் உள்ளன. ஆனால் சமூக நாகரிகம் கருதி அவற்றை பதிவேற்றம் செய்ய இயலவில்லை. காரணம், நற்குடியில் பிறந்த எவரும் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். அவர்கள் அனைவரும் கூறிய புகாரின் சாராம்சம் என்னவென்றால், ஐயா, நாங்கள் எங்கள் பணத்தை இழந்தது மட்டுமல்லாமல் எங்களது உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் இதில் முதலீடு செய்ய வைத்து இன்றோ பணத்தையும் இழந்து நட்புகளையும் சொந்தங்களையும் இழந்து நிர்கதியாக நிற்கின்றோம். எங்களது இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஈரோட்டு பழனி தன்னிடம் சிறந்த வழக்கறிஞர்கள் உள்ளனர் என்றும் அவர்கள் இந்த வழக்கை மிக விரைவில் திறமையாக வாதாடி உங்களுக்கெல்லாம் பணத்தை மீட்டு தருவார்கள். அதற்காக எனது சொந்த வங்கி கணக்கில் ஒவ்வொரு ஐடிக்கும் ரூபாய் 2500 அனுப்புங்கள் என்று யூடியூப் வீடியோ விட்டிருந்தார். அவர் பேசியது நம்பிக்கை தரும் விதமாக இருந்த காரணத்தால், நாங்கள் ஒவ்வொருவரும் பல ஐடி போட்டிருந்த காரணத்தால் அத்தனைக்கும் சேர்த்து பல ஆயிரங்களை அவரது வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளோம். ஆனால் அவர் எங்களிடம் தேவையான ஆவணங்களை பெற்றுக்கொண்டு ஒரு காப்பியை EOW ஈரோடு ஆபீஸில் எங்களை கொடுக்க வைத்தார். மற்றொரு காப்பியை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து எங்களது வழக்கறிஞர் வாதாடுவார் என்றார். ஆனால் இதுவரை எந்த வழக்கும் நீதிமன்றத்தில் பதியவில்லை. வெறும் EOW ஆபீஸில் புகார் கடிதம் தயார் செய்வதற்காகவா இத்தனை ஆயிரங்களை எங்களிடமிருந்து வாங்கினார்? இது என்ன பகல் கொள்ளையாக இருக்கின்றதே, வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக உள்ளதே, எரிகிற வீட்டில் புடுங்கியது வரை லாபம் என்பது போல் உள்ளதே. அந்த நம்பிக்கை துரோகி பழனி இப்போது நேர்மையானவர் போல் வீடியோ போடுகிறாரே, இதை எங்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இவருக்கு பாடம் புகட்ட என்ன செய்ய வேண்டும் என ஆவேசப்படுகின்றனர். உங்கள் அனைவருக்கும் எங்களது ஆலோசனை என்னவென்றால், முதலில் அந்த ஏமாற்று பேர்வழிக்கு உங்களது பணத்தை திரும்ப தருமாறு கேளுங்கள். அப்படி அவர் தர முடியாது என்று பதில் சொல்லும் பட்சத்தில் எங்களிடம் கூறுங்கள். நாங்கள் இலவசமாக ஒரு நயா பைசா வாங்காமல் அவருக்கு எதிராக ஆதாரத்துடன் புகார் கடிதம் எழுதி ஈரோடு காவல்துறை உயர் அதிகாரிக்கும் ஈரோடு பொருளாதார குற்றப்பிரிவு பொறுப்பு அதிகாரிக்கும் அனுப்புவோம். இப்படி செய்தால் உங்களது பணமும் கிடைக்கும், அந்த பழனிக்கு தண்டனையும் கிடைக்கும். காலம் தாழ்த்தாமல் உடனே நடவடிக்கையில் இறங்குங்கள். நவீனுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் என்பதை காவல்துறையும் மக்களும் உணரட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. பாதிக்கப்பட்டவர்கள் ஈரோடு பழனிக்கு பணம் அனுப்பியதற்கான ஆதாரங்களை நிறையவே எங்களிடம் தந்துள்ளார்கள். ஆனால் ஒரு சிலவற்றை இந்த பதிவோடு நான் பதிவேற்றம் செய்கிறேன் உங்களின் கவனத்திற்காக. இந்த காணொளியை பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் போய் சேரும் வகையில் மிக மிக அதிகமாக பகிரவும் தோழர்களே. மேலும் இந்த வீடியோவின் இந்தி வெர்ஷனை எனது நண்பர் ஜீவானந்தம் அவர்கள் விரைவில் உங்களுக்கு தருவார். ஏனென்றால் இந்திக்காரர்களும் நிறைய பேர் ஏமாந்திருக்கிறார்கள் அல்லவா? அதனால்தான் இதனுடைய இந்தி வெர்ஷனை நாங்கள் பதிவிட விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.